மேய்ச்சல் மாநாடு பார்த்துருப்பீங்க. ஆடு, மாடுகள் மேய்ச்சது. அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் தொடர்ந்து விவசாயிகளையும், விவசாயத்தை ஊக்குவிக்கும் விதமாக ஆமாம், விவசாயம் இருந்தால் தானே நம்ம வாழ்க்கை. அப்படி நம்ம நீங்கள் பேட்டி எடுக்கலாம், அதை பண்ணலாம். சிம் கார்டையும் நீங்கள் இப்போ மெமரி கார்டையுமா சாப்பிட முடியும்? ஆ, அதற்காக விவசாயம் பண்ணி தானே ஆடு மேய்ப்பதையும், மாடு மேய்ப்பதையும் கவர்மெண்ட் ஆமாம், தொழில் நீங்கள் மேய்க்கிற ஆக்கிட்டா தயாராக இருக்கீங்களா? இல்ல இல்லை, கவர்மெண்ட் நான் ஜாப் மேய்க்க தயாராக ஆக்கிட்டா, இல்லை. நம்ம பழைய நம்ம பாட்டி தாத்தா முன்னோர்கள் அது கொள்ளுப்பாட்டி தாத்தா வாழ்ந்த காலத்துக்கு திரும்பவும் காலையில எந்திரிச்சோமா, மாடு பால் கறந்தோமா, பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து 4 ரூபா வாங்கினோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா, 6 மணி ஆனா தூங்கினோமா, இப்படி ஒரு வாழ்க்கைக்கு திரும்பவும் போகிறது தான் அதுதான் இப்போ வளர்ச்சி பெற்ற இந்தியா, டிஜிட்டல் இந்தியா. இதுக்கு தான் அவருக்கு என்னம்மா, அவராமா மேய்க்க போகிறாரு மாடை? அவரை நம்பி வரவன மாடு மேய்க்க விட்டு அவர் ஆட்டையை போட்டு போயிட்டே இருப்பாருமா. அது எதுக்குமா போகிறீங்க? அவங்களை யார் போக சொன்னா? நீங்கள் நம்பி அவங்க இப்போ பல பேர் உப்பு முட்டை பையில நம்பி போகிறான். அவனை மாடு ஆடு மேய்க்க விட்டுட்டு இவர் குடும்பம் ஈசிஆரில் இருந்துட்டு பையன் நல்லா படிக்க வச்சுட்டு செட்டில் ஆகி அவனுக்கு நாளைக்கு கட்சியை கொடுத்துட்டு போகணும்ல.